எதிர்காலத்துல இது எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். இந்த ஒரு நிலத்தையும் விட்டுட்டு ஈழத்துல அடிச்சு எங்களை விரட்டினா, அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களை நாடை தனதாக்கி கொள்ள எங்களை அடிச்சு விரட்டினா, நாங்க அகதியா வந்தாது நிக்க ஒரு இடம் இருந்துச்சு. இங்க இருந்து அடிச்சு விரட்டினா எங்க போவோம்னு நீங்களே வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. விரட்டுவான். நான் என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன். உறுதியா விரட்டுவான். நீ எங்கேயும் போக முடியாது, சாவை தவிர உனக்கு வழிகிடு. அடிச்சு விரட்டுவான். நிலமற்ற அடிமையாகி, அனாதையாகி, அகதியாகி நாடோடியா திரிவேன். இப்ப என்னை முதலமைச்சர் ஆக்கிட்டே எந்த வழியை வந்தானோ அந்த வழியே போவான். எனக்கு இங்க வேலைக்கு ஆளு நான் கொடுத்துருவேன். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருவேன். உனக்கு எத்தனை ஃபேக்டரி, என்ன தொழிற்சாலை, என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா, இல்ல கரும்பு வெட்ட ஆள் வேணுமா, வாழை தார் வெட்ட ஆள் வேணுமா, நான் பதிவு பண்ணி வச்சு, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்லாம் இருக்கிறாங்கல்ல, இங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேலை என்ன, ஒரு அலுவலகம் எத்தனை பேரு, எல்லாம் 100 நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்க. மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு வாழும் வளருமா, உட்கார்ந்து சம்பளம் தரன்னு சொல்ற நாடு வாழும் வளருமான்னு நீங்க வச்சுக்கிறீங்க.